அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரே நேரத்தில் ஏவுகணைகளை வீசி ஈரான் மீது தாக்குதலை ஏற்படுத்திய நிலையில் தற்போது இஸ்ரேல் மீது பதில் தாக்குதல் தொடுத்துள்ளது ஈரான். இதுகுறித்த மேலும் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், இதுகுறித்த மேலும் கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. இப்பொழுது ஈரான் நாடு தன்னுடைய பதில் தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். ஈரான் இஸ்ரேல் மீது தன்னுடைய தாக்குதலை தொடங்கியிருப்பது இந்த சண்டை என்பது ஒரு யுத்தம் என்ற அளவில் நீண்டு கொண்டு போகின்றது என்கின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. வழக்கமாகவே இது போன்று சண்டை ஏற்படும் போதெல்லாம் மூன்றாம் உலகப் போர் மூண்டு விட்டதா என்கின்ற ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி முன்வைக்கப்படும் பதைபதைப்போடு. ஆனால் இந்த முறையும் அது போன்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டாலும் இந்த யுத்தம் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் உலக நாடுகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஏற்கனவே ரஷ்யாவும் உக்ரைனும் தொடங்கி இருக்கக்கூடிய சண்டை 4-5 ஆண்டுகளாகி உலக நாடுகள் பல்வேறு வகையில் பொருளாதார பின்னடைவை சந்தித்து விட்டன. ஒட்டுமொத்த உலக நாடுகளும் ஏதோ ஒரு வகையில் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து விட்டது. கோதுமை சரியாக பட்டுவாடா செய்யப்பட முடியவில்லை. அந்த உக்ரைனிலிருந்து ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய கோதுமை வரத்து குறைந்து விட்டது என்று உலகத்தின் அனைத்து நாடுகளும் ஏதோ 2 நாடு போட்டுக்கொண்ட சண்டையின் காரணமாக பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கும் நிலையில் இஸ்ரேல், ஈரான் என்கின்ற 2 பெரிய ராணுவ வல்லாதிக்க நாடுகள் தங்களுடைய சண்டையை தொடங்கி இருக்கின்றது. இதற்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லாதிக்க நாடான அமெரிக்காவும் நேரடியாக தலையிட்டிருப்பது என்பது அடுத்த கட்டமாக இந்த யுத்தம் எத்தனை நாட்கள் நீளப் போகின்றது, இதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பதை ஒரு முக்கியமான கேள்வியாக முன்வைத்திருக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சண்டையெல்லாம் கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளுக்குள் பார்த்தால் எந்த ஒரு நாடும் அப்படியெல்லாம் சரணாகதி அடைந்தது கிடையாது. சின்ன நாடாக இருந்தாலும் கூட ரஷ்யா உக்ரைனை தாக்குவதற்கு முன்பாக யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். 1-2 இரவுகள் கூட உக்ரைன் தாக்கு பிடிக்கும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் 4-5 ஆண்டுகளாக சரிக்கு சமமாக ரஷ்யாவை உக்ரைன் தாக்கி கொண்டிருக்கின்றது. எனவே உலகத்தின் சின்ன நாடாக இருந்தாலும் அந்த நாட்டுக்கு துணையாக 2-3 நாடுகள் வருகின்றன. எவ்வளவு பெரிய நாடாக இருந்தாலும் எதிரி நாட்டினுடைய சிறிய ஏவுகணை வந்து விழுந்தாலும் அந்த நாட்டினுடைய மக்களும் பாதிக்கப்படுகின்றார்கள். எனவே ஒரு யுத்தமாகத்தான் இது நீண்டு கொண்டு போகும். இப்பொழுது ஈரானும் தாக்க தொடங்கி இருக்கின்றது. எனவே ஈரானினுடைய தாக்குதல் இஸ்ரேல் மீது தொடங்கி இருக்கின்றது. ஏற்கனவே நாம் பதிவு செய்தோம், ஈரானால் 2000 2500 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இலக்குகளை தாக்க முடியும். அப்படி பார்த்தோம் என்றால் ஈரான் நாட்டால் இஸ்ரேலினுடைய நிலப்பரப்பில் எந்த ஒரு மண்ணையும் குறிவைக்க முடியும் ஈரானால். அது மட்டுமல்லாமல் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளிலே, பஹ்ரைன் நாட்டிலே, துருக்கி நாட்டிலே, UAE என்று சொல்லப்படக்கூடிய அந்த துபாய் உள்ளடக்கி இருக்கக்கூடிய அரபு நாடுகளின் பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ நிலைகள் மீது ஈரானால் தாக்குதல் நடத்த முடியும். எனவே அது போன்ற ஒரு தாக்குதலை ஈரான் இனி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தான் இப்போது ஈரான் இந்த தாக்குதலை இஸ்ரேல் மீது தொடங்கி இருக்கின்றது. ஈரானினுடைய ஏவுகணைகள் இஸ்ரேலை குறிவைத்து வீசப்பட்டு வருகின்றன. இப்பொழுது ஈரானுக்கு இருக்கக்கூடிய ராணுவ வாய்ப்புகள் என்ன,